வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் டூ பிகம் அ சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ஃப்ரம் டெவலப்பர்ங்க. எஸ் நெறைய பேரோட கனவு என்ன இருக்குன்னா, எப்படி ஒரு டெவலப்பரா இருந்து ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ஆகுறது அப்படின்றது தான். பட் அதுக்கான வழி தெரியாம இருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு 3 விதமான ஆர்க்கிடெக்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் தென் அந்த பொசிஷன நீங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, யூ குட் பி அண்ட் ரீச் டு தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்க்கிடெக்ட்ன்றது தாங்க நாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே. உங்களோட டைம நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒரு 6 மினிட்ஸ் குடுங்க. 6 மினிட்ஸ்ல இந்த டைப் ஆஃப் ஆர்க்கிடெக்ட்ஸ் இருக்குன்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, வீடியோ விட்டு வெளிய போயிடுறேன். அண்ட் தென் யூ கேன் என்ஜாய் யுவர் டைம், ரிமைனிங் டைம்ங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 3 லெவல் ஆஃப் ஆர்க்கிடெக்ட் தான் தேவைப்படுது. எஸ் நீங்க ஒரு டெவலப்பரா இருந்து என்ன மாரி ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன மாரி ஆர்க்கிடெக்ட் குள்ள வரணும்? அப்படின்றது நெறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. கரெக்ட்டா? எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஆர்க்கிடெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட்ங்க. எஸ் 3 டைப் என்னன்னு சொல்லிடுறேன். டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் அண்ட் தென் என்டர்பிரைசஸ் ஆர்க்கிடெக்ட். இந்த 3 லெவல்லயும் நீங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, நீங்க ஒரு டைரக்டர் அண்ட் சீனியர் டைரக்டர் ஆவறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு டெவலப்பரா வந்து எப்படிப்பா ஒரு டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட்டா கன்வெர்ட் ஆகுறது? அப்படின்னு தானே கேட்கிறீங்க. அப்பன்னா டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் வந்து நத்திங் பட் உங்களுக்கு என்ன அப்படின்றத நான் கிளியரா சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அதாவது நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க இல்லையா? அந்த டெவலப்பிங் வொர்க் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு பிஹைண்ட் இருக்க டெக்னாலஜி என்னன்றத நீங்க கண்டுபிடிக்கணுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு யூஐ வொர்க் பண்ணா அதுக்கான அதுக்கான டெக்னாலஜி என்னன்னு தெரியணும். ஆங்குலரா இருக்கலாம், ரியாக்ட்டா இருக்கலாம், வியூ.ஜேஎஸ்ஸா இருக்கலாம். எந்த மாரி டெக்னாலஜி இருக்கும் நீங்க அத ஐடென்டிஃபை பண்ணணும். எதுக்காக அந்த டெக்னாலஜிய சூஸ் பண்ணீங்கன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம பேக் எண்ட் சைட்ல அது ஒரு டாட் நெட்டா இருக்கலாம், ஜாவாவா இருக்கலாம், பைத்தானா இருக்கலாம், கோவா இருக்கலாம். ஸோ இந்த மாரி டெக்னாலஜி நீங்க எதுக்காக சூஸ் பண்ணீங்க ஃபார் தட் பேக் எண்டுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த எதுக்குன்றதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பிசினஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பரவாயில்லங்க ஒரு பிசினஸ் ஆர்க்கிடெக்ட் வந்து அத எடுத்துப்பாங்க, அத பார்த்துப்பாங்க. உங்களுக்கு அது பிசினஸா சொல்லும்போது, நீங்க அத எப்படி டெக்னாலஜியா கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நீங்க அதுல ஒரு பார்ட் ஆஃப் ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பீங்க ஆஸ் அ டெவலப்பரா. பட் நீங்க நோ மோர் டெவலப்பர்ஸ். இஃப் யூ வாண்ட் டூ பிகம் அன் ஆர்க்கிடெக்ட் அப்படின்னா, நீங்க ஒரு டெவலப்பர் என்ன பண்றாங்க? ஒரு டெஸ்டர் என்ன பண்றாங்க? அது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் பிஏ எப்படி ஒரு ரெக்வயர்மென்ட் கொண்டு வராங்க? அந்த ரெக்வயர்மென்ட் எதுக்கு கொண்டு வராங்க? அதுக்கு எதுக்கு இந்த டெக்னாலஜிய சூஸ் பண்றோம்? அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் லெவல்ல நீங்க கண்டுபிடிக்கணுங்க. இந்த அப்ளிகேஷன் எந்த பிசினஸ்க்கு வொர்க் ஆகுது? அந்த மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்க்காக இந்த அப்ளிகேஷன்ல எதுக்கு இந்த டெக்னாலஜிய கொண்டு வரோம்? இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்றதுக்கான சோர்ஸ் அண்ட் தென் டிபெண்டன்சிஸ் அண்ட் தென் கைண்ட் ஆஃப் பிசினஸ் வேல்யூ என்னன்றதையும் நீங்க கண்டுபிடிக்கணும். பிசினஸ் வேல்யூ அண்ட் தென் டெக்னாலஜி இது 2த்தையுமே நீங்க மைக்ரேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு பிஹைண்ட் இருக்க திங்ஸஸ் எல்லாமே நீங்க ஐடென்டிஃபை பண்ணாலே, யூ கேன் பி லைக் டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட். இந்த டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் இன்னொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு வேரி ஆகுமா? எஸ் ஆஃப் கோர்ஸ் வேரி ஆகும். ஏன்னா ஒரு பிசினஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு சூஸ் ஆகும். இன்னொரு பிசினஸ் வந்து இன்னொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு சூஸ் ஆகாம இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் கேன் பி வேரி பேஸ்ட் ஆன் யுவர் பிசினஸ் ரெக்வயர்மென்ட் கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாரி டெக்னாலஜியும் மாறும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஆஃப் கோர்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரே டெக்னாலஜி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் ப்ளே பண்ண மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண வேண்டிய விஷயம் டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் ஆன் யுவர் அப்ளிகேஷன். ஸோ அத ஃபர்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ இப்ப நான் டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் ஆயிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண முடியும்? ஸோ டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட்ல இருந்து நான் எப்படி ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் போகப்போறோம் அப்படின்னு கேட்கிறீங்களா? கண்டிப்பா போக முடியும். ஒரு அப்ளிகேஷனோட டெக்னாலஜி ஆர்க்கிடெக்ட்ஸ நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பிஹைண்ட் இருக்க பிசினஸும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். கரெக்ட்டா? ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டூ புரொவைட் அ சொல்யூஷன் ஃபார் தி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஒரு பிசினஸ் எடுத்துக்கோங்க. சப்ளை செயின்ற மாரி ஒரு பிசினஸ் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு ஹெல்த் கேர் மாரி ஒரு பிசினஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹெல்த் கேர்ல நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதே மாரி சப்ளை செயின்லயும் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் டிஃபரெண்ட் டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு வேரி ஆயிருப்பாங்க. இப்ப இந்த டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் நீங்க கனெக்ட் பண்ணி ஒரு கிளப் டுகெதரா ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுங்க. இன் அ லெவல் ஆஃப் என்டர்பிரைசஸ். இதுல வந்து நீங்க காஸ்ட் எஃபெக்டிவ் குறைச்சு வச்சிருக்கலாம். இல்லன்னா ஒரு ஒரு 10 டூ 15 அப்ளிகேஷனுக்கு ஒரே சொல்யூஷனா நீங்க ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு ஒரு பிசினஸ் ரெக்வயர்மென்ட் அண்ட் தென் கம்பைன் டுகெதர். இது நாம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு சொல்யூஷன் அதாவது இட்ஸ் a பிரிட்ஜ் பிட்வீன் a business அண்ட் தென் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி நீங்க கலெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் சோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ரெக்வயர்மெண்ட்ஸும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கணும். இது 2த்தையுமே கலெக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணி கிளப் டுகெதரா ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா பிசினஸ் ரெக்வயர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் தென் பேரலலி எல்லா டெக்னாலஜியும் உங்க பிசினஸ்க்குள்ள வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, யூ குட் பி அ பிகம் லைக் ப்ராப்பர் சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ங்க. இப்ப இந்த சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் நீங்க ப்ளே பண்றதுனால என்ன மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் அதாவது வெவ்வேறு விதமான டொமைன்ஸ் உங்களால கத்துக்க முடியும். வெவ்வேறு விதமான டொமைன்ஸ் மட்டும் இல்லாம
வெவ்வேறு விதமான டெக்னாலஜி ஸ்டாக்கும் உங்களால அனலைஸ் பண்ண முடியும். எஸ், நீங்க வந்து மல்டிபிள் டெக்னாலஜில மாஸ்டரா இருந்தா முடியும்னா, மாஸ்டரா இருந்தா மட்டும் தான் யூ குட் பி லைக் சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட். அது மட்டும் இல்லங்க, டெக்னாலஜி மட்டும் பத்தாது. அண்ட் தென் இந்த டெக்னாலஜி இந்தந்த பிசினஸ்க்கு சூஸ் ஆகுன்றது யூ குட் பி லைக் மாஸ்டர் இன் த பிசினஸ் ரெக்வயர்மென்ட். அதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது 2த்தையும் நீங்க பிரிட்ஜ் பண்ணி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, இந்த பாலத்தை இணைக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, நீங்க ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்டா மாறிட முடியும். ஓகே. இந்த சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் நான் அப்ளை பண்ணிட்டேன். என்னால ஒரு பிரிட்ஜ் ஆக்ட் பண்ண முடியுது. இப்போ என்ன பிசினஸையும் என்னால டெக்னாலஜியும் கனெக்ட் பண்ண முடியுது. அடுத்து நான் எப்படி ஒரு என்டர்பிரைசஸ் லெவல் ஆஃப் ஆர்க்கிடெக்ட் ஆகுறது? எஸ், ஆஃப் கோர்ஸ் இங்க தாங்க சேலஞ்ச் வெயிட் பண்ணிருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு என்டர்பிரைசஸ் ஆர்க்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னா, சும்மா கிடையாதுங்க. ஒரு பிசினஸ் இல்ல, அந்த பிசினஸோட எண்ட் டு எண்ட் நாக் தெரிஞ்சிருக்கணும். ப்ராஃபிட், ரெவென்யூ, அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கார்ப்பரேட் அப்ளிகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே, அதுல இருக்க நம்பர் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது பிசினஸ் மாடியூல்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிசினஸ் மாடியூல் எடுத்துட்டீங்கன்னா நெறைய இருக்கும். சாப் இருக்கும், அண்ட் தென் ERP இருக்கும், அண்ட் தென் உங்களுக்கு என்னென்னமோ இருக்கும். HR மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்றது எப்படின்னா, ஒவ்வொரு பிசினஸ் மாடியூல்ஸா நீங்க பிரிச்சு, அதுல என்டர்பிரைசஸ் கீழ எது கொண்டு வரலாம், எது ப்ராடக்ட் லெவலுக்குள்ள கொண்டு வரலாம், எதெல்லாம் வந்து வேற சப்ளை செயின்குள்ள கொண்டு வரலாம், இந்த மாதிரி எதெல்லாம் ஹெல்த் கேர்க்குள்ள கொண்டு வரலாம், இதெல்லாம் வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸை என்னென்ன டொமைன்ஸ் அது பிசினஸ் மாடியூல்ஸ்குள்ள பிரிக்க முடியும், அதுக்கான ரெவென்யூ எப்படி கிரியேட் பண்ண முடியும், அதுக்கான டெக்னாலஜி ஸ்டாக், அதாவது என்னென்ன யூஸ் பண்ணா ரெவென்யூ பூஸ்ட் ஆகும், இது எல்லாத்தையுமே உங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். அதாவது இஃப் யூ பி அன் என்டர்பிரைசஸ் ஆர்கிடெக்டா இருக்கணும்னா, நீங்க ஒரு 100 சொல்யூஷன் ஆர்கிடெக்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் இருக்கணும்னா, நீங்க ஒரு 10 டூ 15 டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்டாவது ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு 100 சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் எப்படின்னு கேட்கிறீங்களா? ஸோ ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் நீங்க செட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அந்தந்த டொமைனையுமே, அதாவது ஒரு 6 டொமைன்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, அந்த 6 டொமைன்ஸையும் கிளப் டுகெதரா ஒரு என்டர்பிரைசஸ் ஆர்க்கிடெக்ட்ல கொண்டு வந்து ஒரு ரெவென்யூ ஆஃப் ஆர்க்கிடெக்ட் போடுறீங்க பார்த்தீங்களா? அங்க தாங்க நிக்குது என்டர்பிரைசஸ் லைக் மாஸ்டர்ன்றது. ஸோ நீங்க ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்டோட மாஸ்டரா இருந்தா மட்டும் தான் யூ குட் பி அன் என்டர்பிரைசஸ் ஆர்க்கிடெக்ட் லெவலா இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ஸ் ரீச் பண்றதுக்கு இன்னையில இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நான் எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆர்க்கிடெக்டோட சில சாம்பிள்ஸ் காட்ட போறேன். இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிள்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, உங்களுக்கு பெர்சனாலிட்டி தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்ட்க்கு என்ன மாதிரி பெர்சனாலிட்டிஸ் வந்து நீங்க ரோல் பிளே பண்ணணும். அது என்னென்ன பெர்சனாலிட்டிஸ்லாம் இருந்தா அவங்க வந்து ப்ராப்பர் சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்டா இருக்க முடியும். அதாவது சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட், சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்ட் நீங்க எப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்க்கிடெக்டா இருக்க முடியும் அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்ஸ் லீடர். இன்ஃப்ளூயன்ஸ் லீடர்ன்றது எப்படின்னா, யாருமே எடுக்காத ஒரு சேலஞ்சிங் ஒர்க்க நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிக்கணுங்க. அதாவது டே டு ரொட்டீன்ல நீங்க பண்ண விஷயத்தையே திருப்பி 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 பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டெவலப்பர்ல கூட ஹை லெவல் போமாட்டீங்க. அதாவது ஒரு சேலஞ்ச் ஆஃப் ஒர்க்க நீங்க எடுத்து அத பண்ண ஆரம்பிங்க. அதாவது உங்களோட அன்கம்ஃபர்டபிள் ஜோன்ல ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு, அது நீங்க சேலஞ்ச பிரேக் பண்ணி மேல போகும்போது, யூ குட் ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் தி பிசினஸ் ஆஸ்பெக்டிவ். ஓகேங்களா? அந்த பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ் மூலியமாவும் உங்களுக்கு தெரிய வரும்போது தான், நீங்க வந்து ஷைன் ஆக முடியும். ஸோ நார்மலா சொல்லப்போனா யூ ஷுட் பி a ரோல் மாடல் ஃபார் யுவர் டீம் அண்ட் தென் நம்பர் ஆஃப் டீம் அண்ட் தென் அவுட் சைட் ஆஃப் யுவர் டீம். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லீடரா இருக்கணும். ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். அனதர் ஒன் இஸ் லைக் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனா இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஆர்கிடெக்ட் பர்சனாலிட்டிங்க, இட் வில் பி டெவலப்பர். நீங்க எந்த மாதிரி பர்சனாலிட்டி, ஒரு காமன் பர்சனாலிட்டிக்கும் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆக்டிவேட்டா இருக்கணும் கண்டிப்பா. ஸோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்டுக்கு இட்ஸ் மேஜர் பிளே. ஓகேங்களா? அண்ட் தென் டீம் பிளேயர். அஃப்கோர்ஸ் இஃப் நீங்க டெவலப்பரா இருந்தாலும் சரி, டீம் லீடரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நல்ல டீம் பிளேயரா இருக்கணும். பட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அகைன் இட்ஸ் அ மேஜர் பிளே ஃபார் டீம் பிளேயர். ஏன்னா எல்லாரையுமே நீங்க கனெக்ட் பண்ற பிரிட்ஜா இருக்கறனால டீம் பிளேயரா கண்டிப்பா இருந்தே ஆகணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேட்டர்ங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க ப்ராப்பரா கன்வே பண்ண முடியல, உங்களால அத சொல்ல முடியலன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க. சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்டா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா மேஜரா நீங்க கிளையண்ட் ஹேண்டில் பண்ணுவீங்க. தென் கிளையண்ட் கன்வாயின்ஸ் பார்ட்ல இருப்பீங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து கம்யூனிகேஷன் கத்துக்கிட்டே ஆகணும். ஸோ கம்யூனிகேட்டரா கண்டிப்பா இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் அஜைல் மைண்ட் செட்ல இருக்கணும். ஸோ அஜைல் மைண்ட் செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா நான் ஒரு சொல்யூஷன் பிக் பண்ணுவேன். அந்த சொல்யூஷனுக்கு தான் நான் ப்ராப்பரா சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் த பிசினஸ் ரெக்வயர்மெண்ட் மாற இன்ஸ்டன்டா உங்களோட சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் லெவல், மைண்ட் செட் அண்ட் திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே மாறணும். ஸோ உங்களோட அஜைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் மாறிட்டே இருக்கு. அந்த பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் மாத்துறேன் அப்படின்னா, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 அப்படின்னு நீங்க ஒரு ஃபேஸா பிரிச்சுக்கணும். ஸோ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அஜைல் மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கணும். இட்ஸ் அ ரிவ்யூ பேஸ்ட் ப்ராசஸ். அண்ட் தென் டெக்னிக்கல். அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்னா டெக்னாலஜி தெரியாம உள்ள சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ஆக முடியும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியாது.
ஏன்னா டெக்னாலஜி தெரியாம ஒரு சொல்யூஷன் உங்களால கொடுக்கவும் முடியாது. ஒரு பிசினஸ்க்கு அது ப்ரொவைட் பண்ணவும் முடியாது. பிகாஸ் நீங்க ஒரு பிரிட்ஜாவே அங்க இருக்க முடியாது. டெக்னாலஜியும் தெரியணும் அண்ட் தென் பிசினஸும் தெரியணும். ஸோ 2மே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க ப்ராப்பரான சொல்யூஷனுக்காக முடியும். வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் அனாலிட்டிக் ப்ராப்ளம் சால்வர். இது டெவலப்பர் மைண்ட் செட்ல இருந்தே வந்துடும். ஸோ அனாலிட்டிக் ப்ராப்ளம் சால்வர் வந்து டெஃபினட்டா ஒரு டெவலப்பர் நல்ல டெவலப்பரால ஒரு நல்ல சொல்யூஷனுக்காக ஆக முடியும் அப்படின்றத காட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பர்சனாலிட்டி பார்த்தாச்சு. பர்சனாலிட்டிக்கு அப்புறம் நான் என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்ட போறேன்னா, ஃபர்ஸ்ட் தி திங் ஆஃப் டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட். இந்த டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆமா, பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் இப்படின்னு பிரிச்சிருப்போம் கரெக்ட்டா? இப்போ நீங்க ஒரு கிளையண்ட்ல இருந்து ஒரு ஆப் யூஸ் பண்ண போறீங்க, இல்ல வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல என்னென்ன இருக்கு? இப்போ ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண என்னென்ன தேவை? ஒரு ஏபிஐ தேவை, ஒரு டேட்டாபேஸ் தேவை. அந்த டேட்டாபேஸஸ்க்கு ஒரு எஸ்எஸ்ஓ மாரி ஒரு கனெக்டிவிட்டி தேவை. இல்லன்னா உங்களுக்கு லாகின் ஆத்தென்டிகேஷன்ஸ் அண்ட் ஆத்தரைசேஷன்ஸ் தேவை. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ஸ் வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க, இன்டிகிரேட் பண்றீங்க இல்லையா? இன்டிகிரேட் பண்ணி ஒரு ஆர்க்கிடெக்ட் கொண்டு வந்தீங்கன்னா, இட் இஸ் லைக் ஆன டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட். இட்ஸ் பியூர் டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட். அதாவது ஒரு பேக் அண்ட் டிசைன் அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் கொண்டு வந்து அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி டயகிராம் போட்டு இப்படிதான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க மாதிரி இதுல நீங்க எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்டுக்கான தேவையான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட். ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ஆகுறதுக்கு என்னடாப்பா நீ டேட்டாபேஸ் பார்த்துட்ட, ஏபிஐ பார்த்துட்ட, பேக் எண்ட் சொல்லிட்ட, ஃப்ரண்ட் எண்ட் சொல்லிட்ட. இப்ப எப்படி சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ஆகுறது? ஸோ இதெல்லாமே கம்பைன் பண்ணி ஆகணுமா? ஆமாங்க, டெஃபினட்டா ஆகணும். சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் வந்து இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு 100 அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 100 அப்ளிகேஷன்ஸுமே எப்படி வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஆர்க்கிடெக்ட் கொண்டு வருவீங்க? அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு என்டர்பிரைசஸ் லெவல்ல திங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு பி பிரிட்ஜ் பிட்வீன் பிசினஸ் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் மேனேஜர் எப்படி இருக்கணும் தெரியணும். உங்களுக்கு லோட் பேலன்சிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். மல்டிபிள் சர்வர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன், 2 அப்ளிகேஷன் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு பி ஹேண்ட்லிங் மல்டிபிள் அப்ளிகேஷன். ஸோ லோட் பேலன்சிங் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். டெஃபினட்டா பிசினஸ் மாடியூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிசினஸ் மாடல் ஆக்ஸலரேஷன் பெர்ஸ்பெக்டிவா இருக்கலாம். அண்ட் தென் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் பில்டர்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். வெப் சர்வர் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும். அண்ட் தென் டிசாஸ்டர் ரெக்கவரியா இருக்கட்டும். எப்படி ஒரு டேட்டா பேக்கப் கொண்டு வருது, டேட்டா லாஸ் ஆனா எப்படி ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நாட் ஒன்லி லைக் ஒரு அப்ளிகேஷனுக்கு நான் வந்து ஒரு சர்வர் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு 5, 6 அப்ளிகேஷனுக்கு எத்தனை சர்வர்ஸ் இருக்கும்? ஸோ அத்தனை சர்வர்ஸையுமே ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன்ல நான் ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இதுதாங்க சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட். இத முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த சொல்யூஷன்ஸ் நான் முடிச்சுட்டேன். ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் நான் ஒரு சொல்யூஷன் குடுத்துட்டேன். இப்போ நான் வந்து எப்படி என்டர்பிரைசஸ் லெவல் போறது? எஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் யுவர் சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட். இப்போ இந்த என்டர்பிரைசஸ் லெவலுக்கு போங்க. இந்த என்டர்பிரைசஸ் லெவல் என்ன பண்ணுதுன்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சொல்லியிருக்க மாதிரியே டெஃபினட்டா போர்ட்டல் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிசினஸ் மாடல் செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, SAP HR இருக்கு. அண்ட் தென் SAP SW இருக்கு. SAP CRM இருக்கு. MES இருக்கு. ECM இருக்கு. அண்ட் தென் PCB இருக்கு. அண்ட் தென் அதர்ஸ் கூட இருக்கு. ஸோ இந்த மாரி பிசினஸ்க்கு, அதாவது இந்த பிசினஸஸ்க்கு இத்தனை நம்பர் ஆஃப் பிசினஸ் இதெல்லாம் டைப் ஆஃப் பிசினஸ். ஸோ இந்த மாரி டைப் ஆஃப் பிசினஸ்க்கு எப்படி நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் பிரிக்க போறேன் அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் அப்ளிகேஷன் தனியா பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் பப்ளிக் அப்ளிகேஷன் தனியா பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் மோர் ஓவர் கைண்ட் ஆஃப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ரோல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்டிகிரேஷன்ஸ் இருக்கு. ஸோ பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் பப்ளிக் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் இது 2மே எப்படி பிரிஞ்சிருக்குன்னு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதெல்லாம் பிசினஸ் ஆஸ்பெக்ட்க்கு தேவையோ அதெல்லாம் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ்குள்ள இருக்கு. எதெல்லாம் பப்ளிக் ஹோஸ்டிங்கா அந்த பப்ளிக்கா ப்ரொவைட் பண்ண போறோமோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்ளிகேஷன்ஸ்குள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க செட் ஆகும், என்னென்ன பிசினஸ்க்கு அது ஒர்க் ஆகும், அந்தந்த பிசினஸ்க்கு என்னென்ன டெக்னாலஜி சூட் ஆகும், அது ப்ராடக்ட் தேவையா, லைசன்ஸ் தேவையா, என்டர்பிரைசஸ் லெவல் தேவையா, இந்த மாதிரி ஒரு என்டையர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி, என்டையர் ஆர்கனைசேஷன் லெவல் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, யூ ஷுட் பி அன் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன். ஒரு நல்ல என்டர்பிரைசஸ் ஆர்க்கிடெக்டால மட்டும் தான் சிடிடிஓ அண்ட் சீனியர் டைரக்டர் அண்ட் டைரக்டர் லெவல் ஆஃப் பிளே வந்து ரோல் பண்ண முடியுங்க. ஓகே. இன்னைக்கு வீடியோல நம்ம நெறைய பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 லெவல் ஆஃப் ஆர்க்கிடெக்ட்டையும் நீங்க வந்து மறக்காம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுட்டாலே போதும். நீங்க ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட். இஃப் யூ ஆர் அ டெவலப்பர், ஸ்டார்ட் வித் யுவர் டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட். இஃப் யூ ஆர் அ டெக்னிக்கல் ஆர்க்கிடெக்ட், ஸ்டார்ட் அனலைசிங் தி சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி அ சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட், ட்ரை டு become an enterprises architect and then become a director and then enjoy your rest of the day. Thank you so much. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you so much.